மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். கடந்த வகுப்பில் சங்க காலத்தில் இடம்பெற்ற பாடல்கள், சங்க பாடல்கள் பற்றி பார்த்திருந்தோம். அந்த வகையில் இறுதியாக வேரளம் சேரி என்கின்ற பாடல் பார்த்திருந்தோம். அதில் தலைவன் தலைவியின் நிலைப்பாடு பற்றியும், தலைவனை பிரிந்ததிலிருந்து தலைவிக்கு ஏற்பட்டுள்ள பழிச்சொல் காரணமாக அவள் தலைவனை பார்க்கக்கூடாது, தலைவனும் தலைவியிடம் வரக்கூடாது என தலைவியின் நிலைப்பாட்டினை தோழி எடுத்துரைக்கின்றாள். தலைவனின் வரவினை மறுத்து தோழி பேசி அனுப்புகின்றாள். உங்களுடைய அன்பின் வழிபாடாக தருகின்ற அந்த மாலையையும் தர வேண்டாம் என்று கூறி தலைவனை வாயிலே வைத்து மறுத்து அனுப்பி விடுகின்றாள். இந்த பாடலை நாம் கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம். இப்போது அந்த பாடல்கள் இடம்பெற்ற காலம் பற்றிய தெளிவு. முதலில் சங்க பாடல்கள் பார்த்தோம். இப்போது தமிழ் இலக்கிய வரலாறு, இந்திய இலக்கிய வரலாற்றில் காணப்படுகின்ற காலங்கள் பற்றிய, தமிழ் இலக்கியமானது பரம்பலடைந்து செல்கின்ற காலங்கள் பற்றியும், அவற்றின் அந்த படிப்படியான வளர்ச்சி போக்கு, சங்க காலம், சங்க மருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், விஜயநகர நாயக்கர் காலம் மற்றும் ஐரோப்பியர் காலம், தற்காலம் என்று சொல்லி காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அது பற்றி இப்போது பார்ப்போம். அந்த வகையில சங்க காலம் என்பது முதலாவதாக காணப்படுகின்றது. இப்போது இந்த இலக்கிய வரலாறு பற்றி பார்ப்போம். தமிழானது வளர்ந்து சென்ற காலம் பற்றி பார்க்கின்ற போது, தமிழ்நாடு, அதாவது தொல்காப்பியத்திலே கூறப்படுகின்றது போன்று தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் தமிழ் இலக்கியங்கள் பரம்பி இருந்தமையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்று சொல்லப்படுகிறது. இதை தமிழ்நாட்டினை கூறப்படுகிறது. இங்குதான் அதிக அளவில் தமிழ் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றது. ஆகவே தமிழ்நாடுதான் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றிய ஒரு காலமாகவும், ஒரு நாடாகவும், ஒரு நிலப்பரப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில முதலாவது காலமாக சங்க காலம் இருக்கின்றது. இந்த காலமானது சங்க காலம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம், அங்கு சங்கம் அமைத்து தமிழ் வளர்க்கப்பட்டமையினால் அது சங்க காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் சங்க காலம் பற்றி நோக்குகின்ற போது, சங்ககால நிலப்பகுதி பற்றிய விளக்கம் நமக்கு தேவை. அதை தொடர்ந்து அங்கு காணப்பட்ட கடவுளர் வழிபாடுகள் பற்றி நாம் பார்க்கலாம். அதனை தொடர்ந்து அங்கு காணப்பட்ட அகத்திணை, அதாவது வாழ்வியல் பண்புகள், அகத்துணை மற்றும் புறத்துணை ஆகிய பண்புகளை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கும். அந்த வகையில சங்ககால நிலப்பகுதிகள் பற்றி பார்ப்போம். சங்க காலத்துல 5 நிலங்கள் காணப்பட்டது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லப்படுகின்ற 5 வகை நிலங்கள் காணப்பட்டது. அது மட்டுமன்றி அங்கு பாலை தவிர ஏனைய 4 நிலங்களும் சங்ககால புலவர்களால் நானிலங்கள் என்று சொல்லப்படுகிறது. பாலை தவிர்ந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய நிலங்கள் நானிலம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் இந்த குறிஞ்சி என்று சொல்லப்படுவது மலையும் மலை சார்ந்த பிரதேசம். முள்ளி என்று சொல்லப்படுவது காடும் காடு சார்ந்த பிரதேசம். வயல் என்று அதாவது வயலும் வயல் சார்ந்த பிரதேசம் மருதம் என்று சொல்லப்படுகிறது. நெய்தல் என்று சொல்லப்படுவது கடலும் கடல் சார்ந்த பிரதேசமும் நெய்தல் என்று சொல்லப்படுகிறது. பாலை என்பது மணலும் மணல் சார்ந்த பிரதேசம், அதாவது பாலை மரம் என்று சொல்லுவோம். அந்த வகையில இந்த பாலை தவிர்ந்த ஏனைய நிலங்கள் நானிலம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சங்க காலத்துல 5 வகை நிலங்கள் காணப்பட்டது என்பது உண்மை. இந்த வகையில் முல்லை மற்றும் குறிஞ்சி ஆகியன தமது நிலையில் இருந்து திரிவடைந்து அங்கே தோன்றிய ஒரு நிலம்தான் இங்கு பாலை நிலம் என்று சொல்லப்படுகின்றது. சங்ககால நிலங்கள் 5 வகை நிலங்கள் காணப்பட்டன.
இந்த வகையில் சங்ககால நிலங்கள் என்று நாங்கள் நோக்குகின்ற போது ஐவகை நிலங்கள் காணப்பட்டது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன காணப்படுகின்றது. இங்கு கூறப்பட்ட மாதிரி சங்க காலத்து இலக்கியங்கள் நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் வாழ்வியல் முறை, அதாவது இங்கு விரவலாக காணப்படுகின்ற அகம் புறம் பற்றிய விளக்கம் நமக்கு தேவை. ஆகியவே இது பற்றிய விளக்கத்தினை எடுத்துக்கொண்டு நாங்கள் சங்ககால இலக்கியங்கள் பற்றி பார்க்கலாம். முதலில் சங்ககால நிலங்கள் என்று பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி என்று சொன்னால் மலையும் மலை சார்ந்த பிரதேசம், முல்லை என்று சொன்னால் காடும் காடு சார்ந்த பிரதேசம், மருதம் என்று சொன்னால் வயலும் வயல் சார்ந்த பிரதேசம், நெய்தல் என்று சொன்னால் கடலும் கடல் சார்ந்த பிரதேசம், பாலை என்று சொல்வது குறிஞ்சியும் முல்லையும் தமது நிலையினிலிருந்து திரிந்து தோற்றம் பெற்ற ஒரு நிலமாகத்தான் காணப்படுகிறது. அதாவது மணலும் மணல் சார்ந்த பிரதேசம் இங்கு கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் சங்க காலமானது பல்வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது. அதற்கென பல்வேறுபட்ட காரணங்களும் காணப்படுகிறது. சங்க காலம் என்று சொல்லும் போது பேரிலேயே தெரியும், சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கப்பட்ட காலம் என்பதனால் சங்க காலத்தினை சங்கம் என்கின்ற பெயரை அடைமொழியாக வைத்துக் கொண்டு சொல்கின்றோம். அது மட்டுமன்றி வேறு பெயர்களும் இதற்கு காணப்படுகின்றது. முடியுடை மூவேந்தர்கள் ஆட்சி செய்ததால் மூவேந்தர் ஆட்சி காலம், மற்றது இயற்கை நிறை காலம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது அதற்கான காரணங்களையும் சங்க காலத்திற்கான மறுபெயர்களையும் பார்ப்போம். இப்போது சங்க காலம், அதாவது இந்த காலத்திற்கு மூன்று வேறுபட்ட பெயர்கள் காணப்படுகிறது. சங்க காலம் என்று சொன்னால் அந்த காலத்துல மூவேந்தர்களாக காணப்பட்ட சேரன், சோழன், பாண்டியன் ஆகிய மன்னர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு காணப்பட்ட புலவர்களுக்கு நிரம்பிய ஆதரவுகளை வழங்குகிறார்கள். ஏனென்றால் தமிழ் மீது அதீத பற்று கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். எம்முடைய தமிழை நாம் வளர்க்க வேண்டும் என்பதால் அந்த தமிழினை வளர்ப்பதற்கு சிறந்த வழிமுறை புலவர்களை நன்றாக பார்த்து கொள்வது. புலவர்களை நாம் அவமதிக்கும் பட்சத்தில், அவர்களது வாழ்க்கையானது சீர்குலைகின்ற பட்சத்தில் இங்கு தமிழானது சீர்கெட்டு போகும். அதுவே புலவர்களை நாம் ஏந்தி அவர்களுக்கான வாழ்க்கை முறையை செழிப்புற நாம் வகுத்து கொடுப்போமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பது போல் அவர்களிடம் உள்ள திறமைகளும் வெளிவரும். இதனால் தமிழானது வளர்ச்சி பெறும். ஆகவே சங்கங்களை அமைத்தார்கள். முதற் சங்கம், அது அழிய இடைச்சங்கம், அது அழிய கடைச்சங்கம் என 3 சங்கங்களை அமைத்தார்கள். அந்த சங்கங்களை அமைத்து அங்கு புலவர்கள் கூடி தமது திறமைகளை கொண்டு வந்தார்கள். தமிழ் வாயிலாக, தமிழின் வழியாக கொண்டு வந்தார்கள். ஆகவே தமிழானது கொடிகட்டி பறந்தது. தமிழானது வளர்ச்சி கண்டது, அதீத வேகத்தில் வளர்ச்சி கண்டது. ஆகவே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தமை. சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கப்பட்ட காலம் என்பதால் இக்காலம் சங்க காலம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்றி மூவேந்தர் ஆட்சி காலம் என்றும் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், சங்க காலத்துல புலவர்கள் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறார்களோ அதே அளவிற்கு, அதைவிட அதிகமான அளவிற்கு மூவேந்தர்கள் முக்கியத்துவம் பெறுகின்றார்கள். ஆரம்ப காலத்தில் சங்க காலத்தில் தலைவர்கள் காணப்பட்டார்கள். அந்த தலைவர்களில் இருந்து படிப்படியாக வலிமை பெற்றவர்கள் ஒரு மூவேந்தர்களாக, மன்னர்களாக படிமம் பெற்றார்கள். அந்த வகையில தோற்றம் பெற்றவர்கள் தான் சேரன், சோழன், பாண்டியன். இவர்கள் எல்லாம் முப்பெரும் வேந்தர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் சேரன், சோழன், பாண்டியன் ஆகிய மூவேந்தர்கள் ஆட்சி செய்த காலமும் சங்க காலம் என்பதால் அவர்கள் அந்த காலத்தில் அதீத முக்கியத்துவம் பெறுவதனாலும் அந்த காலத்தினை சேர, சோழ, பாண்டியன், அதாவது முடியுடை மூவேந்தர் ஆட்சி காலம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது மூவேந்தர் ஆட்சி காலம் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இயற்கை நெறி காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் செயற்கைக்கு இடம் கொடுக்கப்படவில்லை. ஒரு பாடலை பாடினாலும் சரி, எந்த ஒரு விடயத்திலும் அவர்களுடைய வாழ்வியலில் பின்னி பிணைந்த ஒரு அம்சமாக
அவர்கள் ஒரு தெய்வ வழிபாட்டை வைத்திருந்தாலும் சரி, அவர்கள் நம்முடைய காதலாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய அகம் அல்லது புறம் சார்ந்த ஒழுக்கங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய நிலங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கின்ற போதிலும் அங்கு இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒரு பாடலை பாடுகின்ற போது அங்கு உவமை அணியோ, உருவக அணியோ, உள்ளுருவமையோ இவ்வாறாக எந்த ஒரு அணியை பயன்படுத்தினாலும் கூட அங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இயற்கைக்குத்தான். ஆகவே இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டமையினால் இந்த காலம் இயற்கையோடு மக்கள் ஒழுகி வாழ்ந்த காலம் என்பதனால் இந்த காலம் இயற்கை நிறை காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு தெரியும், சங்ககாலம் 3 பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சங்ககாலம் என்று சொல்லப்படுகிறது சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கப்பட்ட காலம் என்பதால், மூவேந்தர் ஆட்சி காலம் என்று சொல்லப்படுகிறது சேர சோழ பாண்டியனாகிய முப்பெரும் வேந்தர்களின் ஆட்சி காலம் என்பதனால், இயற்கை நெறி காலம் என்று சொல்லப்படுகிறது இயற்கையோடு மக்கள் தமது வாழ்வினை இணைத்து ஒழுகி வாழ்ந்த காலம் என்பதனால் இந்த சங்க காலம் இயற்கை நெறி காலம் என்று சொல்லப்படுகின்றது. இது மட்டுமன்றி சங்க காலத்தில் இறை வழிபாடும் காணப்பட்டது. இந்த இறை வழிபாடு எவ்வாறாக இருந்தது என்று சொன்னால், அதுவும் இயற்கையோடு இணைந்த வகையில் காணப்பட்டது. இங்கு காணப்பட்ட தெய்வங்களாக விஷ்ணு, மாயோன் அதாவது கிருஷ்ணன், முருகன், வருணன், தெய்வேந்திரன், கொற்றவை போன்ற தெய்வங்கள் இங்கு 5 நிலங்களுக்கு ஏற்ற தெய்வங்களாக காணப்படுகின்றார்கள். இங்கு காணப்படுகின்ற நிலத்தவர்கள் தமக்கே உரித்தான தெய்வம் இது என கோரிக்கொண்டு தம்முடைய ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வைத்து தமது வழிபாட்டினை இயற்றி வருகின்றார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு நிலம், நாங்கள் முதலே சொன்னது மாதிரி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 நிலங்களுக்கும் உரிய 5 தெய்வங்கள் பற்றி இப்போது பார்ப்போம். அந்த வகையில் குறிஞ்சி நிலத்திற்குரியது குமரன், அதாவது குறிஞ்சி குமரன். குமரன் அல்லது முருக வழிபாடு இங்கு இடம்பெற்றமையினால குறிஞ்சி என்று சொல்லப்படுவது மலையும் மலை சார்ந்த பிரதேசமும். ஆகவே இங்கு குமரனுடைய வழிபாடு, முருகன் வழிபாடு இடம்பெற்றது. இந்நிலத்தவர்கள் அதிகமாக முருக வழிபாட்டினையே முன்னெடுத்தமையினால் இந்த நிலத்திற்குரிய இறைவனாக, இந்த நிலத்திற்குரிய தெய்வமாக முருகன் காணப்படுகின்றார். முல்லை நிலம் காட்டு பிரதேசம், காடும் காடு சார்ந்த பிரதேசமும் முல்லை நிலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அந்த நிலத்திற்குரிய இறைவனாக மாயோன், கிருஷ்ணன், விஷ்ணு, திருமால் என்று சொல்லி இந்த கிருஷ்ணனுடைய வழிபாடு இங்கு காணப்படுகின்றது. கிருஷ்ண வழிபாடு இங்கு இடம்பெறுகின்றது. மருதம் என்று சொல்லப்படுவது வயலும் வயல் சார்ந்த பிரதேசம் மருதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மருதத்துல வேந்தன் அல்லது தெய்வேந்திரன் அல்லது இந்திர வழிபாடு இடம்பெறுகின்றது. வேந்தன் அல்லது இந்திரன் அல்லது தெய்வேந்திர வழிபாடு இடம்பெறுகின்றது. வேந்தன், இந்திரன், தெய்வேந்திரன் என்கின்ற பெயர்களால் சுட்டப்படுவது ஒருவரையே. தேவர்களின் அரசன் என்று சொல்லப்படுகின்ற தெய்வேந்திரனுடைய வழிபாடு இங்கு இடம்பெறுகின்றது. அது மட்டுமன்று நெய்தல், நெய்தல் என்று சொல்லப்படுவது கடலும் கடல் சார்ந்த பிரதேசமும். கடல் சார்ந்த பிரதேசத்துல வருணனுக்கான ஒரு காலமாக, வருணனுக்குரிய இடமாக இங்கு காணப்படுகின்றது. வருண தெய்வம், வருணனை இந்த நிலத்தவர்கள் தமக்குரிய இறைவனாக கொண்டு வழிபாடு ஏற்றி வருகின்றார்கள். பாலை நிலம், பாலை நிலம் என்று சொல்லப்படுவது மணலும் மணல் சார்ந்த பிரதேசம். இங்கு கொற்றவை என்கின்ற தெய்வம் வீர தெய்வமாக இவர் கணிக்கப்படுகின்றார். அந்த வகையில கொற்றவை என்கின்ற தெய்வம்
பாலை நிலத்தவருக்குரிய தெய்வமாக காணப்படுகின்றார். அந்த வகையில் மாணவர்களே சங்க காலத்திற்குரிய மறுபெயர்கள் பார்த்தாச்சு, அதற்கான காரணங்களும் பார்த்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஐவகை நிலங்களுக்கு உரிய இறை வழிபாடு பற்றி பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தமது நிலத்திற்கு ஏற்றாற்போன்று ஒவ்வொரு தெய்வங்களை வைத்துக் கொண்டு வழிபாடு ஏற்றி வந்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து சங்க காலத்தில் காணப்பட்ட வாழ்வியல் முறை எவ்வாறாக இருந்தது, அவர்களுடைய வழிபாட்டு முறை பார்த்தாச்சுது. இதனைத் தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை முறையானது எதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டிருந்திருக்கும், எவ்வாறானதாக அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கலாம். எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இங்கு நாங்கள் தெய்வ வழிபாடாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு விடயமாக இருக்கலாம், இங்கு 5 நிலங்களை அடிப்படையாக கொண்டுதான் எல்லாமே கணிக்கப்படுகிறது என்பதனை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில் சங்ககால மக்களுடைய வாழ்வியல் முறை பற்றி பார்க்கின்ற போது அந்த வாழ்க்கை முறையானது 2 பிரதான அம்சங்களை முன்னிறுத்தியதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் சங்கப்பாடல் படிக்கின்ற போதே பார்த்திருக்கலாம், அதிக அளவில் நாம் காதல் சார்ந்த பாடல், அதாவது அகம் சார்ந்த பாடல்களை பார்த்திருக்கின்றோம். அப்போது எங்களுக்கு விளங்கி இருக்கும் சங்க காலத்தில் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது விளங்கி இருக்கும். அதே அளவிற்கு சற்றும் குறைவுபடாமல் வீரத்திற்கும் அங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது வீரம் சார்ந்து பாடப்பட்ட பாடல்களை நாம் அதனை தொடர்ந்து வருகின்ற பாடல்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே சங்க காலத்து வாழ்வியல் முறை பற்றி பார்க்கின்ற போது அகம்புறம் ஆகிய 2 அம்சங்களும் முன்னிறுத்தப்பட்டு முக்கிய அம்சங்களாக காணப்பட்டிருக்கின்றது. அகம் என்று கூறுகின்ற போது அது காதல் ஒழுக்கம், அதாவது ஒருவனும் ஒருத்தியும் தம்முள் கூடுகின்ற காலத்தில் பிறக்கின்ற பேரின்பம் யாண்டு இவ்வின்பம் இவ்வாறாக இருந்தது என்று வேறொருவருக்கு கூற முடியாத நிலையில் அந்த இன்பத்தை தமக்குள் மட்டுமே நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள். இன்பம் அடைந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மைதான் காதல் என்று சொல்லப்படுகின்றது சங்க காலத்தில். வீரம் என்று சொல்வது ஒரு தலைவனுக்கு அகம் சார்ந்தது அன்றி வெளிப்படையாக அவனில் இருக்கின்ற உடல் சார்ந்த ஒரு அம்சமாக நிலையாமை கருத்துக்களை கூறுவதாக இருக்கும். கொடை மற்றும் வீரம் ஆகியவற்றை கூறுகின்ற ஒன்றாக இந்த புறம் சார்ந்த கருத்து காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் சங்க காலத்தில் அகம் புறம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வியல் முறையினை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. அந்த வகையில் அகத்துணை ஒழுக்கம் பற்றி பார்க்கின்ற போது அது 7 வகையாக பிரிக்கப்படுகின்றது. முதல் 5 நிலங்களுக்குரியன என்கின்ற அடிப்படையில் தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு ஒழுக்கம் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ளலாம். அது மட்டுமன்றி அது பொதுவான ஒன்றாக கணிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தனிநபர் சார்ந்த காதலை எவ்வாறு சொல்ல முடியும் என்று நோக்கும். இங்கு கூறப்பட்டதெல்லாம் 2 தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் இருக்கின்ற காதலை பேசுவதாக இந்த 5 நிலங்களுக்கும் இடையில் இருக்கின்ற ஒழுக்கங்கள் காணப்படும். அதற்கு மேலதிகமாக 2 ஒழுக்கங்கள் அகத்துணை சார்ந்து தரப்பட்டிருக்கின்றது. அவை கைக்கிளை பெருந்திணை. கைக்கிளை பெருந்திணை என்ற அடிப்படையில் இங்கு 7 வகையான ஒழுக்கங்கள் தரப்பட்டிருக்கும். இந்த 5 நிலங்களும் நிலங்கள் என்றுதான் கூறப்படும். அந்த நிலங்களுக்குரிய ஒழுக்கங்களை தான் நாம் இந்த கைக்கிளை பெருந்திணையோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில்
குறிஞ்சிக்குரிய ஒழுக்கமாக புணர்தல் ஒழுக்கம் கூறப்படுகின்றது. புணர்தல் ஒழுக்கம் கூறப்படுகிறது. புணர்தல் என்று சொல்லுவது கூடுவது, தலைவன் தலைவி ஆகிய இருவரும் தமக்குள் கூடிக்கொள்ளுகின்ற ஒன்றாகத்தான் இந்த ஒழுக்கம் சொல்லப்படுகின்றது. குறிஞ்சி என்று சொல்லப்படுவது என்ன? மலையும் மலை சார்ந்த பிரதேசமும். இந்த பிரதேசத்துல தலைவன் என்ன செய்வான்னு சொன்னா வேட்டையாடுதலுக்காக வீட்டை விட்டு வெளியேறுவான். இந்த சந்தர்ப்பத்தில் அங்கு தலைவியருக்கும் வேலை இருக்கின்றது என்னவென்று சொன்னால் திணைப்புலம் காக்க வேண்டும். அங்கு திணை பயிரானது அறுவடைக்கு தயாராக இருக்கும். இந்நிலையில் விலங்குகளால் அந்த திணைப்பயிர்கள் நாசம் செய்யப்பட்டுவிடும் என்பதனால தலைவியர் அங்கு சென்று திணைப்புலத்தில் காவலில் ஈடுபடுவார்கள். இதே சமயம் தலைவன் வேட்டையாடுவதற்காக வெளியே வருவான். இந்த சூழ்நிலையானது தலைவனுக்கும் தலைவிக்கும் வாய்ப்பாக உள்ளது. உண்மையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கும் அவர்கள் தங்களுடைய காதலை வளர்த்துக் கொள்வதற்கும் விதிவசத்தால், அதாவது விதியின் ஊழ்வினை வசத்தினால் இருவரும் சந்தித்து தமக்குள் கூடிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை இந்த சூழலும் வழங்கி இருக்கின்றது. ஏன்? சூழலின் காரணமாகத்தான் அங்கு திணைப்புலம் காக்கின்றார்கள். தலைவனுக்கும் ஒரு வேலை இருக்கின்றது, வேட்டையாடும் தொழில். ஆகவே இருவரும் சந்திக்க கூடியதாக இருக்கின்றது. ஆகவே சூழலும் வாய்ப்பளிக்கின்றது இருவரும் புணர்தல் ஒழுக்கத்தில் ஈடுபடுவதற்காக. ஆகவே வேறு எந்த நிலங்களிலும் இல்லாத அளவிற்கு குறிஞ்சி நிலத்தில் இவ்வாறாக புணர்தல் ஒழுக்கத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்பட்டமையினால குறிஞ்சி நிலத்திற்குரிய அகத்துணை சார் ஒழுக்கமாக இந்த புணர்தல் ஒழுக்கம் காணப்படுகின்றது. அடுத்து முல்லை. முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த பிரதேசம் முல்லை நிலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரதேசத்துல ஆணிரை வளர்ப்பில் ஈடுபடுவார்கள். தலைவர்கள் ஆணிரை வளர்ப்பில் ஆடவர்கள் ஈடுபடுவார்கள். இந்நிலையில் அந்த ஆணிரைகளை வேறு நிலத்தவன் கவர்ந்து செல்லலாம். அதற்காக அந்த ஆணிரை, அதாவது அவற்றினை வேறு நிலத்தவனிடம் இருந்து பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. ஆகவே காட்டுப்புறங்களின் எல்லை பகுதிகளில பாசறைகள் அமைத்து அங்கு காவலில் ஈடுபடுவார்கள். இது வேணில் பாசறை, கூதிர் பாசறை. இருத்தல் ஒழுக்கம் இங்க பாசறை அமைத்திருப்பார்கள். இது வேணில் கூதிர் என அழைக்கப்படுகின்றது. இது அதாவது முல்லை நிலத்தில் இருத்தல் ஒழுக்கம் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது பாசறை அமைத்து தமது ஆணிரை செல்வங்களை மீட்டுக் கொள்வதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக பாசறைகளை அமைத்திருப்பார்கள். அந்த பாசறைகள் தான் வேணில் பாசறை, கூதிர் பாசறை என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில தலைவன் பாதுகாத்தலில் ஈடுபடுவதற்காக தலைவியை விட்டு பிரிந்து சென்று இருக்கின்றான். இந்நிலையில் தலைவி என்ன செய்ய வேண்டும்? வெளியே வர முடியாது, வீட்டை விட்டு வெளியேற முடியாது. தலைவன் வெளியே செல்லலாம், தனது தொழில் நிமித்தம் செல்கின்றான். இங்கு தலைவி தனியே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. அந்த தலைவன் மீண்டும் தன்னிடம் வருகின்ற காலம் வரைக்கும் தலைவி தன்னிடம் உள்ள கற்பு நெறியானது தவறாமல் அவனுக்காகவே காத்திருப்பாள். தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே முதலில் கற்பு நெறி பற்றி, இருத்தல் ஒழுக்கம் பற்றி கூறப்பட்டது இந்த காலத்துல தான். முல்லை நிலத்தில் மட்டுமே இருத்தல் ஒழுக்கம் பற்றி பேசப்பட்டுள்ளது, கற்பு நெறி பற்றி பேசப்பட்டுள்ளது என்று காவண்ணா சிவத்தம்பி என்பவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த நிலத்திற்குரிய ஒரு பிரதானமான அம்சம் இருத்தல் ஒழுக்கம். இந்த இருத்தல் ஒழுக்கம் தான், அதாவது கற்பொழுக்கத்தை தான் இந்த இருத்தல் ஒழுக்கம் பேசுகின்றது. தன்னை விட்டு பிரிந்து சென்ற தலைவர் தன்னிடம் வருகின்ற காலம் வரைக்கும் தன்னிடம் உள்ள கற்பு நெறியானது தவறாத முறையில் அவன் ஒருவனுக்காகவே காத்திருக்கின்றாள். இதனால் முல்லை நிலத்தில் கற்பு நெறி பற்றி முதலில் பேசப்படுகின்றது. அடுத்து மருதம். மருதம் என்று சொல்லப்படுவது வயலும் வயல் சார்ந்த பிரதேசம். இங்கு பிரதான தொழிலாக விவசாய தொழில் காணப்படுகின்றது. இங்கு விவசாயத்தில் ஈடுபடும் தலைவன் என்ன செய்வான் என்று சொன்னால், காலை பொழுதில், அதாவது பகல் வேளைகளில அவனுக்கு வயல் புறங்களில வேலை இருக்கும். இரவு பொழுதிலே அவனுக்கு வயல்புறத்தில் வேலை இருக்காது. இந்நிலையில் என்ன செய்வான் என்று சொன்னால், அவனிடம் செல்வமும் அதிகமாக காணப்படும். பகலில் மட்டுமே வேலை செய்கின்ற அவனுக்கு இரவில் வேலை இருக்காது விவசாய தொழிலில. அது மட்டுமன்றி அவன்
செல்வத்தையும் அதிக அளவில் மீட்டிக்கொள்ளும் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு தொழிலாக இந்த விவசாய தொழில் காணப்படும். அவனிடம் செல்வம் மிகையாக காணப்படுகின்ற போது இரவு பொழுதில் பொழுதுபோக்குகளுக்காக அவன் என்ன செய்வான் சொன்னால் கலைகளுக்காக தனது செலவுகளை செலவழிப்பான், தன்னிடம் உள்ள செல்வங்களை செலவழிப்பான். அது மட்டுமன்றி ஒரு காலத்தில் கலைக்கு மட்டுமே செலவழித்து வந்த அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் அந்த கலைக்கு உரியவள், ஒரு நடனத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு விலை மாது பரத்தியர் அந்த கலைக்கு உரியவளுக்காக செலவழிக்க தொடங்குவான். முதலில் கலையில் நாட்டம் கொண்ட அந்த தலைவன் அந்த கலைக்கு உரியவள் யார் என்று தேடி அவள் மீது ஆசை கொண்டு அவளுக்காக தனது செல்வங்களை செலவழிக்க தொடங்குவாள். இவ்வாறாக இந்த நிலத்துல பரத்தமையினை நாடி செல்கின்ற பரத்தையரை தலைவன் நாடி செல்கின்ற ஒரு வழக்கம் காணப்படுகிறது. இங்கு இன்னொரு தன்னை விட்டு இம்மாற்றால் ஒருத்தியை தலைவன் நாடி செல்கின்றான் என்கின்ற போது எந்த ஒரு பெண்ணுக்காக இருந்தாலும் கோபம் பெறுவது நியாயமானது. இந்நிலையில் தலைவிக்கும் கோபம் பெறும். ஆனால் அவள் அந்த கோபத்தை வைத்துக் கொண்டு தலைவனை பிரிந்து செல்ல முடியாது. அந்த காலத்தில் அது ஒரு பொய்யான கோபமாகத்தான் மாறும். தலைவன் என்னதான் தவறு செய்தாலும் கூட அவள் கோபம் கொள்வாள். ஆனால் அடுத்த நிமிடமே அந்த கோபத்திற்கான பயன் கிட்டாது. ஆகவே அவளுடைய கோபமானது பலனற்று போகின்றது. அது ஒரு பொய்யான கோபமாக மாறுகின்றது. ஆகவே இதற்கான ஒழுக்கமாக ஊடல் பொய் கோபம் என்பது விளங்குகின்றது. பொய்க்கோபம் காணப்படுகின்றது. நெய்தல் நிலம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளும் போது கடலும் கடல் சார்ந்த பிரதேசம் நெய்தல் நிலம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையில இங்கு இரங்கல் ஒழுக்கம் காணப்படுகின்றது. இரங்கல் ஒழுக்கம் காணப்படுகிறது. இங்கு தலைவன் கடற்பரப்புகள் மீன்பிடி தொழில், இதற்கு ஒவ்வொரு நிலத்திற்குமான தொழில் என்ன என்பது தொடர்பான விளக்கம் நமக்கு அவசியம். அங்கு எவ்வாறாக இந்த ஒழுக்கம் சேர்கின்றது என்பது தொடர்பான விளக்கம் அவசியம். இவ்வாறாக அகத்துணை சார் வாழ்வியல் முறை நாம் பார்க்கின்ற போது, அகத்துணை ஒழுக்கம் பார்க்கின்ற போது, ஆகவே நெய்தல் நிலம் என்று எடுத்துக்கொள்ளும் போது அதற்கான தொழில் என்ன என்று சொல்லி பார்த்தால் கடற்பரப்பு. ஆகவே அங்கு என்னென்ன தொழில் செய்யலாம்? முத்து குளித்தல், மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல் போன்ற தொழில்களில தலைவன் ஈடுபடுவான். அது மட்டுமன்றி தலைவன் செய்கின்ற வேலையானது உண்மையில் நாளாந்தம் ஒரு நிச்சயமற்றது, அவனுடைய உயிருக்கு நிச்சயமற்ற ஒரு தொழிலாக காணப்படுகின்றது. இன்று போகின்ற தலைவன் இன்று திரும்பி வருவானா என ஒவ்வொரு நாளும் தலைவனுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பாள். அவனை நினைத்து இறங்கிக் கொண்டிருப்பாள். எங்களுடைய நன்மைக்காக செல்வம் ஈட்டுவதற்காக தலைவன் இவ்வளவுக்கு கஷ்டப்படுகின்றானே, அவனுடைய தொழில் நிச்சயமற்றது, அவனுடைய உயிர் நிச்சயமற்றது. போகின்ற தலைவன் திரும்பி வருவானா என நினைத்து அவனை நினைத்து இறங்கியவாறு இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டிருப்பாள் தலைவி. ஆகவே நெய்தல் நிலத்திற்குரிய ஒழுக்கம் இரங்கல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தலைவனுக்காக தலைவி இறங்கி வேண்டிக் கொள்ளுதல் என்பதனால் இந்த நிலத்திற்குரிய ஒழுக்கம் இரங்கல் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. பாலை பாலை நிலம் என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் பாலை நிலம் மணலும் மணல் சார்ந்த பிரதேசம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த நிலத்துல எந்த ஒரு தொழிலும் பார்த்தது போல் குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த பிரதேசம் என்பதனால் அங்கு வேட்டையாடுதல், திணைப்புலம் காத்தல் ஆகிய தொழில்களை செய்யலாம். முல்லை நிலத்துல இருத்தல் ஒழுக்கம், இது காடும் காடு சார்ந்த பிரதேசம் என்பதனால இங்க ஆணிரை வளர்க்கின்ற தொழிலினை செய்யலாம். மருத நிலத்துல வயல் சார்ந்த பிரதேசம் என்பதனால் வயல் விவசாய தொழிலில் ஈடுபடலாம். அது மட்டுமன்றி நெய்தல் கடல் பிரதேசம் என்பதனால் ஆபத்து நிறைந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு தொழில் செய்வதற்குரிய வாய்ப்பு காணப்படுகின்றது நெய்தல் நிலத்தில். ஆனால் பாலைவனத்தில் எந்த ஒரு தொழிலும் இயற்கையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு செய்ய முடியாது. ஏனெனில் அங்கு மணலும் மணல் சார்ந்த பிரதேசம், பாலைவன பிரதேசம் என்பதனால் எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாது. ஆகவே பாலை நிலத்து தலைவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒன்று கற்பித்தல் நடவடிக்கையில ஈடுபடுறதுக்காக வேறு நிலங்களுக்கு செல்வார்கள், இல்லாவிடில் கற்பதற்காக செல்வார்கள். தாம் கற்பதற்காக அல்லது கற்பித்தல் நடவடிக்கைகளுக்காக செல்வார்கள், அல்லது பொருளீட்டிக் கொள்வதற்காக வேறு
தொழிலை செஞ்சு பொருளீட்டுவன்ட்டு போவார்கள். அல்லது பிரதானமாக இங்கு காணப்பட்ட தொழில் வழிப்பறி செய்தல் அல்லது கொள்ளையடித்தல். அந்த நிலத்தில் ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு செல்கின்ற இடைப்பட்ட பகுதியில் பாலைவனம் காணப்படுகின்றதாக இருந்தால் பாலைவனத்தை தாண்டித்தான் ஒரு நிலத்தவர் இன்னொரு நிலத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்நிலையில் அவர்களிடம் உள்ள செல்வங்களை எல்லாம் இந்த இடைப்பட்ட பாலை நிலத்தவர்கள், அதாவது வழிப்பறியில் ஈடுபடுகின்ற தொழிலை செய்கின்றவர்கள் பறித்துக் கொள்வார்கள். ஆகவே இவர்களுடைய ஒரு தொழிலாக வழிப்பறி செய்தல் என்பது பிரதானமானதாக காணப்படுகின்றது. அந்த நேரத்தில் இங்கு அகத்துணை ஒழுக்கம் என்ன என்று சொல்லி பார்க்க வேண்டும். பிரிந்து செல்கின்ற தலைவன், தலைவியை விட்டு பிரிந்து செல்கின்ற தலைவன் பொருளை தேடுவதற்காக பிரிந்து செல்கின்றான். இந்நிலையில் தலைவன் எந்த நேரத்தில் வருவான் என்பது சொல்லிக் கொண்டில்லை. ஏனெனில் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த வேலை கிடையாது. வேறு ஒரு நிலத்திற்கு செல்ல வேண்டி இருக்கும் அல்லது வழிப்பறி செய்வதற்காக சென்று விடுவான். ஆகவே பொருள் எப்போது கிடைக்கும் என்பது நிச்சயமற்றது. இந்த நிலையில் தலைவியானவள் தலைவனை விட்டு பிரிதலில் ஈடுபடுகின்றாள். நீண்ட நாள் பிரிவு. இந்த பிரிதலில் ஈடுபட்டு பிரிவு ஒழுக்கத்தில் ஈடுபடுகின்றாள் என்பதனால பிரிதல் என்பது காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி உடன்போதல் என்கின்ற ஒழுக்கமும் இங்கு காணப்படுகின்றது. ஏன் என்று சொன்னால் தலைவனை விட்டு நீண்ட காலமாக தலைவி பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் சில வேளைகளில் தலைவனோடு தலைவியும் உடன்போதலில் ஈடுபடுவாள். ஆகவே பிரிதலும் உடன்போதலும் பாலை நிலத்திற்குரிய அகத்துணை ஒழுக்கங்களாக காணப்படுகிறது. இங்கு 5 நிலங்களுக்கு உரிய ஒழுக்கங்களை வைத்துக் கொண்டு நாம் அவதானிக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் இது அன்பின் 5 இணை என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு தூய்மையான காதல் ஒழுக்கம். ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையிலான காதல் ஒழுக்கங்களாக காணப்படுவதனால் இது தூய்மையான காதல் ஒழுக்கம். ஆனால் இங்கு காணப்படுகின்ற இந்த 2 ஒழுக்கங்களும் தூய்மை அற்றன என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இவை தனிநபர் ஒருவரின் காதல் ஒழுக்கத்தை பற்றி பேசுகின்றது. அது கைகளையோ பெருந்தினையோ இரங்கல் ஒழுக்கம் என்பது நெய்தலுக்கு மட்டுமே உரியதாகவும் பிரிதல் உடன்போதல் பாலை நிலத்துக்கு உரியதாக இந்த 5 ஒழுக்கங்கள் காணப்படுகின்ற போது இந்த 2 ஒழுக்கங்களும் மட்டும் எந்த ஒரு நிலத்தவராகவும் இருக்கலாம். அது ஓர் பொதுவான ஒழுக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதில் எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு நிலத்தவருக்கும் இந்த ஒழுக்கங்கள் ஏற்படலாம். தனிநபர் ஒருவருக்கு இந்த காதல் ஒழுக்கம் ஏற்படலாம். ஆகவே இது ஒரு பொதுவான காதல் ஒழுக்கமாக இந்த 2 விடயங்களும் காணப்படுகின்றது. கைக்கிளை என்று சொல்லப்படுவது ஒருதலை காதலையும் பெருந்திணை என்று சொல்லப்படுவது பொருந்தா காமத்தையும் குறிக்கின்றது. கைக்கிளை என்று சொல்லப்படுகின்ற போது தலைவனுக்கு தலைவி மீது காதல் வரும். இது 3 வழிமுறைகளினூடாக நாங்கள் பார்க்கலாம். ஒருதலை காதல், தலைவிக்கு தலைவன் மீது காதல் ஏற்படாது, ஆனால் தலைவனுக்கு தலைவி மீது காதல் ஏற்படலாம். பெருந்திணை என்று சொல்லப்படுவது பொருந்தா காமம். தலைவி மீது தலைவனுக்கு காதல் ஏற்படலாம், ஆனால் அவளை அடைய முடியாத சந்தர்ப்பத்தில் அவளுக்காக அவன் உயிர் மாய்ப்பதற்கும் துணிவான். அவளை எவ்வாறாவது அடைந்து விட வேண்டும் என துடிப்பான். ஆகவே கைக்கிளை என்பது ஒருதலை காதல், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். பொருந்தா காமம் என்று சொல்லி பார்க்கின்றோம். பெருந்திணைக்கான ஒரு விளக்கமாக பொருந்தா காமம் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த 5 நிலங்கள், அதாவது அன்பின் 5 இணை என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். இந்த 5 நிலங்களுக்கான அன்பின் 5 இணை ஒழுக்கங்கள் பற்றி பார்த்து விட்டோம். அவற்றிற்கு மேலதிகமாக ஒரு தனிநபருக்கான ஒரு ஒழுக்கமாக சொல்லப்படுகின்ற இந்த 2 ஒழுக்கங்கள் கைக்கிளை பெருந்திணை பற்றிய விரிவான விளக்கத்தினை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அந்த வகையில் மாணவர்களே, நாம் இன்றைய வகுப்பில் தமிழ் இலக்கிய வரலாறு, அதாவது இந்திய இலக்கிய வரலாற்றில் முதலாவது காலமாக காணப்படுகிற கிபி 1ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிக்குரிய சங்க காலம் பற்றிய ஒரு ஆரம்பகட்ட விளக்கத்தினை நாம் பார்த்திருக்கின்றோம். அது மட்டுமன்றி அங்கு வாழ்ந்த மக்களினுடைய வாழ்வியல் முறையில அகத்துணை ஒழுக்கம் பற்றி பார்த்திருக்கின்றோம். அதன் ஏனைய விளக்கங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.